வணக்கம். இன்னைக்கு நீங்க கையில ஒர்க் புக் 4 வச்சிருப்பீங்க. ஒர்க் புக் 4ல லீகல் ரீசனிங்ல இருக்க பேசேஜஸ் பார்க்கலாம். அதுல லீகல் ரீசனிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஃபேமிலி லா ரிலேட்டட். எப்படி நம்ம ஃபேமிலி லான்னு சொல்றோம்? அதுல இருக்க கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோனே இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு இருக்கு. மேரேஜ், அடுத்து க்ரூயல்டி, கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பேசேஜ்ல இருந்துச்சு. பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த ஃபேமிலி லா ரிலேட்டட். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பேசேஜ்ல ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பத்தி அண்ட் இந்த மேரேஜ்ல டிவோர்ஸ் என்னென்ன கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்னா எதை எதை காரணங்களாக சொல்லி ஒருத்தவங்க ஒரு டிவோர்ஸ கேட்கலாம் கோர்ட்ல போய் அப்படிங்கறத பத்தி ஒரு பேசேஜ் வரப்போகுது. இங்க இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன? மேரேஜ்ல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அத சரி பண்ணவே முடியாது, ரிட்ரைவ் பண்ணவே முடியாது. தட் இஸ் இர்ரிட்ரைவபிள். The loss is loss. அத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த கட்டத்துக்கு ஒரு மேரேஜ் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அது க்ரூயல்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் ஒரு க்ரூயல்டி. ஒருத்தர் அடிச்சு துன்புறுத்தி இதுதான் க்ரூயல்டின்னு கிடையாது. இதுவுமே சார்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் க்ரூயல்டி. க்ரூயல்டி இஸ் a ground ஃபார் டிவோர்ஸ். ஒருத்தர் இன்னொருத்தரை கொடுமைப்படுத்துறாங்க. இந்த கொடுமை எப்படி இருக்கலாம்? பிசிக்கலாவும் இருக்கலாம், மென்டலாவும் இருக்கலாம். அப்போ அது ஒரு காரணம், டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வேலிடான காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க 4 வருஷம் சேர்ந்து இருந்திருக்காங்க, 25 வருஷம் பிரிந்தே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல மல்டிபிள் லிட்டிகேஷன். இவங்க ஒரு கேஸ் போட, அவங்க இன்னொரு கேஸ் போட, இப்படி போயிட்டே இருக்கு. நிறைய கேசஸ் இருக்கு. இப்போ தி பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் சுதான்ஷு தூலியா அண்ட் ஜஸ்டிஸ் பர்தேவாலா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் ஆன மேரேஜ் எங்க ஒப்பீனியன்ல இட் இஸ் cruelty ஃபார் போத் த பார்ட்டிஸ். இந்த மாதிரி சமயத்துல, இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற 2 பேரு they will treat each other in a very not good way. Party in this marriage, the male and female, the person in the marriage, யார் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சோ அவங்க ஒருத்தர் மிக மோசமான முறையில ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது cruelty and this can be a ground for divorce. இந்த மாதிரி irretrievable பிரேக் டவுன் ஆன ஒரு மேரேஜ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே இஸ் cruelty அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, irretrievable பிரேக் டவுன் ஆஃப் அ மேரேஜ் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ்ன்னு சொல்லல. ஆனா cruelty is a ground for divorceன்னு செக்ஷன் 13(1)(I)(A)ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இந்த செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மேரேஜ ஒரு ஆர்டர் வாங்கி டிசால்வ் பண்ணிக்கலாம். கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, டிவோர்ஸ் கேஸ் போடுறோம், ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் ஆர்டர் கிராண்ட்ஸ் அ ரைட். திஸ் இஸ் டிகிரி ஆஃப் டிவோர்ஸ், that one person is free to move away from the institution of that marriage அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ ஒரு கல்யாணம் நடந்திருக்கணும், அதுல அந்த கல்யாணம் யாருக்கு இடையே நடந்ததோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் மிக மோசமான முறையில பிசிக்கலோ மென்டலாவோ இல் ட்ரீட் பண்றது, க்ரூயலா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். இவங்களோட கல்யாணத்தை டிசால்வ் பண்ணிடலாம். ஒரு புரோக்கன் மேரேஜ், அதான் சொல்லிட்டாங்களே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டாங்க, இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு புரோக்கன் மேரேஜ அந்த 2 பர்சனுக்கு நடுவுல ஒரு டிவோர்ஸ் கொடுக்காம நீங்க சேர்ந்தே வாழுங்கன்னு சொல்றதே ஒரு இன்ஜஸ்டிஸ் டு போத் ஆஃப் தெம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் சொல்றாங்க. அதே சமயம் இங்க கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல ஒரு கேஸ் போடுறதுனால அது cruelty ஆயிடாது. ஆனா சும்மா சும்மா கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு cruelty அப்படின்னு சொல்றாங்க. cruelty அப்படிங்கும்போது எதை மீன் பண்றோம்? அந்த வேர்ட் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிசிக்கலாவும் இருக்கலாம், மென்டலாவும் இருக்கலாம். பேசிக்கா அது எதை பத்தி சொல்லுது? ஒரு ஹியூமன் கண்டக்ட். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்ல அந்த பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் cruelty அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் சொல்லுது ஒரு லாங் செப்பரேஷன். நம்ம ஏற்கனவே இந்த பேசேஜ்லயே பார்த்தா 4 வருஷம் சேர்ந்திருக்காங்க, 25 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் கோஹாபிடேஷன், ஒரே இடத்துல சேர்ந்து அவங்க வாழல. ஒரு கல்யாண வாழ்க்கை எப்படி வாழணுமோ அப்படியும் வாழல. அண்ட் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் ஆல் மீனிங்ஃபுல் பாண்ட். உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லப்பா,
நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. அண்ட் ஒரு மனக்கசப்பு அவங்களுக்குள்ள பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒரு 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பிட்டர்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கசப்பு தன்மை. சோ 2 பேரும் ஒருத்தர ஃபேஸ் பண்ணிக்கிறதே ஒரு பிரச்சனை அந்த இடத்துல. இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, அத குரூயல்டின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் செக்ஷன் 13(1)(a) ஆஃப் த ஆக்ட். இவ்வளவுதான் இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்க கதை. இந்த பேசேஜ நீங்க ஃபுல்லா தயவு செஞ்சு ரீட் பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Ramesh and Sunita got married 5 years ago. For the first 2 years, they were happy, and gradually they started having arguments and misunderstanding. Over the last 3 years, கடைசி ஒரு 3 வருஷமா, they are living separately and they have not communicated with each other. The bitterness between them escalated. They filed multiple litigation against each other. Litigation என்ன கேஸ் மாத்தி மாத்தி கேஸ் போட்டுட்டே இருந்திருக்காங்க இந்த 3 வருஷத்துலயும். Ramesh claims that their marriage has irretrievably broken down and so he seeks divorce. இந்த பேசேஜ் மேல இருக்க பேசேஜ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படிச்ச இந்த பேசேஜையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் த பேசேஜ், வாட் இஸ் த கோர்ட் லைக்லி டு டிசைட்? ஸோ பேஸ்ட் ஆன் த பேசேஜ்னா இங்க நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜ் 2 பேராகிராஃப் இருந்தது இல்லையா? இர்ரிட்ரேபிள் பிரேக் டவுன், கோர்ட் என்ன வியூ சொல்லிச்சு, செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 13(1)(a)ல என்ன சொல்லியிருந்தாங்க, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த பேசேஜை பொறுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேசேஜுக்குள்ள இருக்கிறது தான் இப்ப கொஸ்டின். ஒரு சின்ன கதை மாதிரி ஒண்ணு வாசிச்சேன். ஒரு 5 வருஷம் கல்யாணம் ஆயிருக்காங்க. 2 வருஷமா நல்லா இருந்தாங்க. அப்புறம் சண்டை வர ஆரம்பிச்சது. 3 வருஷமா செப்பரேட்டடா இருக்காங்க. கடைசியா மாத்தி மாத்தி லிட்டிகேஷன் போட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த பேசேஜ்ல என்ன பார்த்தோம்? சும்மா ஒரு கேஸ் போட்டா அது பிரச்சனை. அது குரூயல்டி கிடையாது. மாத்தி மாத்தி கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு குரூயல்டி. இப்போ இங்க இட் அமௌண்ட்ஸ் டு குரூயல்டி அண்ட் இவருக்கு டிவோர்ஸ் கேட்கறது கரெக்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ கோர்ட் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணுமா? இவர் டிவோர்ஸ் கேட்கிறாரு, கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். அப்ப எஸ். இப்போ வில் நாட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். செகண்ட் ஆப்ஷன்ல வில் கிராண்ட் அப்படின்னு இருக்கு. வில் சஜஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரை டு ரீகன்சைல். இந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்கேயாவது இந்த பேசேஜ்ல நம்ம படிச்சோமா? இல்ல. அப்ப அத போடக்கூடாது. The court will grant divorce only if they can prove additional grounds. இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் அடிஷனல் கிரவுண்ட்ஸ் வேணும், அபேண்டன் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பத்தி பேசணுமா? பேசல. இப்போ மோஸ்ட் பாசிபிள் கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அமித் அண்ட் நேஹா have been married for 10 years. They have 2 children. Over the last 5 years, they have been living separately due to constant disagreement. 10 வருஷமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் இமோஷனல் டிஸ்டன்ஸ். பேசி பேசி இமோஷனல் டிஸ்டன்ஸ், என்னப்பா மனசே விட்டு போச்சு, என்னத்த போய் பேச, அப்படி ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு அவங்களோட மேரேஜ் லைஃப். However, they have not filed any litigation. மாத்தி மாத்தி யார் மேலேயும் கேஸ் எல்லாம் போட்டுக்கல. Amit feels that their marriage has irretrievably broken down and wishes to seek divorce. While Neha still hopes they can reconcile and live together as family. Can Amit obtain a divorce under the Hindu Marriage Act? 5 இயர்ஸா செப்பரேட்டடா வாழ்றாங்க. கான்ஸ்டன்ட் டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருச்சு. ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒருத்தர் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. கொடுக்கலாமா வேண்டாமா? ஆனா இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்க? நம்ம சேர்ந்து வாழலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க டைம் பீரியட் எவ்வளோ? 5 இயர்ஸ் இருக்கு. இவங்க மாத்தி மாத்தி ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இல்ல. குடுக்கலாமா வேண்டாமா? இவ்வளவுதான் இந்த இடத்துல கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஏன்னா இங்க லாங் செப்பரேஷன் அண்ட் இமோஷனல் டிஸ்டன்ஸ், திஸ் அமௌண்ட்ஸ் டு குரூயல்டி. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஆஃப் த பேராகிராஃப்லயே கொடுத்துட்டாங்க. லிவிங் செப்பரேட்லி ஃபார் லாங்கர் பீரியட் இட் அமௌண்ட்ஸ் டு குரூயல்டி. கண்டினியூவிங் திஸ் கைண்ட் ஆஃப் மேரேஜ் இஸ் கண்டினியூவேஷன் ஆஃப் குரூயல்டி. இதுவே ஒரு இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்போ
இங்க ஒருத்தரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு, செப்பரேஷன் பீரியட் இருக்கு, எமோஷனலி டிஸ்டன்ஸ் இருக்காங்க. இப்ப அவர் இது ஒரு இர்ரிட்ரேவபிள் பிரேக் டவுன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அந்த கிரவுண்ட்ல டிவோர்ஸ் கேக்குறாரு. அப்போ குடுக்கலாம். ஈவன் த அதர் பார்ட்டி ஃபீல்ஸ் இத ரீகன்சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் செப்பரேஷன் கோர்ட் கிராண்ட் பண்ணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் இப்படி நினைச்சாலும் அது குரூயல்டி தான். அந்த குரூயலான ஒரு லைஃப கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றதே ஒரு குரூயல்டி. இதனால 2 பேத்துக்கும் எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. ஸோ செப்பரேஷன் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் திங் ஃபார் தெம் டு லிவ் ஹாப்பிலி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட். ஸோ இந்த ஸ்டாண்ட் தான் இங்க நம்ம எடுக்கணும். ஸோ எஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கு, செகண்ட் நோ இருக்கு. அது டிஃபால்ட்டா வராது. கவுன்சிலிங் பத்தி நம்ம ஆஸ் யூஷுவல் பேசல, அடிஷனல் கிரவுண்ட்ஸ் பத்தியும் பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், Raj and Priya have been married for 7 years. 7 இயர்ஸ்லயும் சேலஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க they are together. எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து சேர்ந்து தான் இருக்காங்க. Raj believes that their marriage has reached an irretrievable breakdown and he is seeking divorce. But Priya argues that they have managed to overcome all the difficulties and challenges they have faced and she wants to continue the marriage. She claims that even though there has been disagreement, they have never treated each other with cruelty. Can Raj plea for divorce be granted? So இந்த இடத்துல என்ன சினாரியோ? 7 வருஷம். 7 வருஷத்துலயும் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் சேர்ந்துதான் இருக்காங்க. ஒருத்தர் இத குரூயல்டி அப்படின்னு நினைச்சு அந்த கிரவுண்டுக்கு கீழே டிவோர்ஸ் கேக்குறாரு. ஆனா ஒய்ஃப் என்ன ஆர்கியூ பண்றாங்க, இவ்ளோ வருஷத்துலயுமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இதை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். ஒருத்தர் எந்த விதத்திலையும் க்ரூயலா ட்ரீட் பண்ணல. பிசிக்கலாவோ மென்டலாவோ எந்த ஹராஸ்மெண்ட்டும் நாங்க யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டது இல்ல. அதனால டிவோர்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ராஜ் என்ன கேக்குறாரு, கொடுக்கணும். டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ராஜ் கொடுங்க டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறாரு. இந்த கண்டிஷன்ல கொடுக்க முடியாது. So the correct option is no. As long as Priya denies any acts of cruelty and wishes to continue the marriage, the court cannot grant a divorce. Next, Vikram and Meera have been married for 3 years. During this time, they face several challenges, including financial difficulty, frequent arguments. Recently, Vikram filed a divorce petition, stating their marriage is irretrievably broken down. Meera is devastated and wants to save their marriage. However, she believes that Vikram's constant criticism and insult towards her are the cause of their issue. Can Meera claim about Vikram's behavior to be considered as cruelty under the Hindu Marriage Act? இதுல கொஸ்டின் என்ன? டிவோர்ஸ் வேணுமா வேணாமா அதெல்லாமே கேட்கல. 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க 3 இயர்ஸா. எப்பவுமே சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்ப பாரு ஆர்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அவர் மேரேஜ் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபுல்லா பிரேக் டவுன் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. மீராவும் என்ன ஆமா அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்தாச்சு. பட் ஷி வாண்ட் டு சேவ் த மேரேஜ்ன்னு சும்மா அந்த ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. However, she believes, though she wants to save the marriage, now she believes that விக்ரம் எப்பவுமே ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது நெகட்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மேபி சேயிங் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றது. இங்க என்ன ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக கம்பைன் பண்ணி நான் சொல்றேன். நீலாம் வேலைக்கு எல்லாம் ஒண்ணும் செஞ்சிட மாட்டீங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஏதோ ஒரு மட்டம் தட்டி கிரிட்டிசைஸ் பண்றது ஏதோ பண்ணிருக்கலாம். இல்ல இன்சல்ட்டிங்கா பேசுறது ஏதோ நடந்திருக்கு. இதெல்லாம் பண்றதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டாருன்னா இந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நினைக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல. கொஸ்டின் என்ன? கேன் மீரா கிளைம் அபவுட் விக்ரம்ஸ் பிஹேவியர் டு பி கன்சிடர்ட் ஆஸ் குரூயல்டி? நாளைக்கு உங்க மனசே மாறலாம். அப்போ இந்த விக்ரமோட பிஹேவியரை குரூயல்ட்டின்னு அவங்க சொல்லலாமா? கன்சிடர் பண்ணி
வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழ இது குரூயல்ட்டில வருமா அப்படின்னு. போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் குரூயல்ட்டினா பிசிக்கலும் இருக்கும், மென்டல் குரூயல்ட்டியும் இருக்கும்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த கிரிட்டிசிசம், இன்சல்ட் இதெல்லாம் வந்து என்னது மென்டல் குரூயல்ட்டி. ஆப்வியஸா எஸ். கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் and insult can be considered as cruelty under section 13(1)(ia) of the act. Next, Rahul and Pooja have been married for 15 years and they have had a stable and loving relationship throughout their marriage. 15 years ஒரு பிரச்சனை இல்லை. Recent months, they have been facing challenges due to financial hardship and external family pressure. As a result, they have been living separately for 6 months, hoping to resolve their issue. ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, ஸ்டேபிளா நல்ல ரிலேஷன்ஷிப், ஸ்மூத்தா ஃபேமிலி போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப், ஸோ பிசினஸ் லாஸ் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு ஃபினான்ஷியலா கொஞ்சம் சஃபர் ஆகுது அந்த ஃபேமிலி. எக்ஸ்டர்னல் ஃபேமிலி ப்ரெஷர், அதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க இந்த மாதிரி ப்ரெஷர்ஸும் இருக்கு அந்த இடத்துல. இதனால அவங்க 2 பேரும் ஒரு 6 மாசம் பிரிஞ்சிருக்கலாம்னு பிரிஞ்சிருக்காங்க வித் ஹோப் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி. பிரச்சனைனா என்ன இந்த இடத்துல, ஃபினான்ஷியல் பிரச்சனை அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேமிலி ப்ரெஷர், இது ஒண்ணு சால்வ் ஆச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிரும். இதெல்லாம் சால்வ் ஆகி நார்மல் ஆகி நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி இந்த ஒரு 6 மந்த்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த டைம்ல ராகுலோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, டிவோர்ஸ் ஃபைல் பண்ண, இர்ரிட்ரேவபிள் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராகுல்ஸ் பேரண்ட் சொன்னது கரெக்டா தப்பா? ஆர் ராகுல்ஸ் பேரண்ட்ஸ் கரெக்ட்? இப்ப இது இர்ரிட்ரேவபிள் பிரேக் டவுனா? கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு, 15 வருஷம் சேர்ந்து இருந்திருக்காங்க, சூப்பரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை வருது, 6 மாசம் பிரிஞ்சிருக்கலாம். என்ன எண்ணத்துல? இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு திருப்பி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ ராகுலோட பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி இது வந்து இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த கிரவுண்ட்ல டிவோர்ஸ் கேட்க முடியுமா? பேரண்ட்ஸ் சொன்னது கரெக்டான்னு கேக்குறாங்க, தப்பு. சோ நோ, பார்த்தோன்னே ஆன்சர் பி, நோ. நெக்ஸ்ட், Aisha and Samir have been married for 12 years and have 2 children. Over the last few years, they experience lack of emotional connection and intimacy. While they still care for each other, they believe they have grown apart and are better off as friends. They decide to part ways mutually and amicably and file for divorce. Will the court grant divorce in this scenario? எஸ், ஆயிஷாவும் சமீரும் 12 இயர்ஸா கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கு. இவ்ளோ வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு இமோஷனல் கனெக்ஷன், ஒரு இன்டிமசி, அந்த லவ் எதுவுமே இல்லன்னு இப்ப ஃபீல் பண்றாங்க. பட் 2 பேரும் சரி ஒருத்தர் பாத்துக்கலாம், சேர்ந்து இருப்போம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கே தெரியுது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தே ஹேவ் பீன் செப்பரேட்டட். மனசளவுல விலகி இருக்காங்க. சோ நம்ம 2 பேரும் அப்படியே விலகி ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது பெட்டர்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. they decide to part ways mutually and amicably 2 பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட் டிவோர்ஸ் கொடுக்குமா? கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், 2 பேர் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த லைஃப் வந்து இனிமே சேர்ந்து இருந்தாலும் நல்லா இருக்காது, இந்த மேரேஜ் கண்டினியூ பண்றதுனால ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு மேரேஜ கண்டினியூ பண்றதே ஒரு குரூயல்ட்டி தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சோ அந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா எஸ், the court will grant divorce as they mutually agree. அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களோட பர்சனல் ரைட் இந்த இடத்துல. சோ the court will mutually agree and the divorce will be granted. இப்போ நம்ம நீங்க கையில வச்சிருக்க புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேசேஜ, அந்த பேசேஜுக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிற ஆன்சர்ஸ், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதுக்குள்ள இருக்க ஆன்சர்ஸ். ஆன்சர் எங்கேயாவது வெளிய இருந்து நம்ம ஃபேமிலி லான்னு ஒரு லாவ படிச்சோம், அதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு இங்க ஆன்சர் எழுதணுமானா கிடையாது. பேசேஜ படிச்சிட்டீங்க, பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது புரிஞ்சுக்கிச்சு. அந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, இந்த ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு கதை. 2 பேர் இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. இப்ப இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. கூட இருந்தவங்கலாம் அப்படி இருந்தாங்க. இது இந்த மாரி தான் சொல்லியிருக்காங்க எல்லா கதையிலயும். 2 பேர் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்ப இது டிவோர்ஸ் குடுக்கலாமா? வேண்டாமா? குடுக்கலாமா? வேண்டாமா?
இது இதுதான் கொஸ்டினா இருக்கு. ஸோ இந்த பேசேஜ் எத பத்தி பேசுது? டிவோர்ஸ் பத்தி பேசுது. ஒன் ஆஃப் த கிரவுண்ட் குரூயல்டி. இந்த குரூயல்டியே பிசிக்கல், மென்டல் அப்படின்னு 2 சினாரியோவுமே குரூயல்டினா பொருந்தும். கோர்ட் எந்த கேஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்கங்கிறது எல்லாமே பார்த்தோம். இத பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் எழுத போறோம். இதுக்கு செக்ஷன் எங்கேயாவது இந்த செக்ஷன் என்ன சொல்லியிருக்கு? இப்ப குரூயல்டிங்கிற வார்த்தையே சொல்லாம, செக்ஷன் 13(1)IA என்ன சொல்லுது? அப்படின்னு எங்கேயுமே கேட்கல. ஸோ இங்க நம்ம லா படிக்கல ஆக்சுவலி. கான்செப்ட் ஆஃப் லா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஃபேமிலி லானா ஃபேமிலி டிஸ்பியூட், ஃபேமிலி மேரேஜ், ஃபேமிலிக்குள்ள டிவோர்ஸ் இதெல்லாம் பத்தி பேச போறோம். இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பேசுவோம். அதாவது சொத்து பத்தி பேசுவோம். இது எல்லாமே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு கான்செப்ட்டா தெரியும். இப்போ அதிலிருந்து ஒரு கான்செப்ட் டிவோர்ஸ்ங்கிற கான்செப்ட் எடுத்து ஒரு பேசேஜ் குடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் ரிலேட்டடா 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் குடுத்துருக்காங்க. இந்த 6 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறோம். அவ்வளவுதான். ஸோ நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இத சால்வ் பண்ணலாம். பிராக்டிஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க சால்வ் பண்ணி முடிச்ச டெஸ்ட் பேப்பர் 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுவரைக்கும். இந்த 3 டெஸ்ட் பேப்பரையே நீங்க திருப்பி ஒரு தடவ உட்கார்ந்து ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாரி சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் கீலாம் வேணாம். வச்சுட்டு என்னைக்கோ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா ஆன்சர் கீலாம். எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு, புதுசா ஒரு டெஸ்ட் எழுதுற மாரி உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல பாருங்க. இதுல என்னென்ன வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியலையா? ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி, இதுக்கு என்ன மீனிங் இந்த இடத்துல வருது? அப்படின்னு நோட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷ் டீச்சர், இல்ல மத்த எந்த டீச்சர் உங்களுக்கு இது ஒரு டவுட்னா கிளாரிஃபை பண்ணுவாங்களோ, அவங்க கிட்ட போயி இத பேசேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது தான், நம்மளோட இந்த ரீசனிங் ஸ்கில்ஸ நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் பெஸ்ட்டா. ஓகேவா? ஸோ நீங்களா பேசேஜ் ரீட் பண்ணுங்க. பேசேஜுக்கு எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுத போறோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேசேஜ். இந்த மாரி வார்த்தை, இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தோனே தெரிஞ்சுச்சு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பத்தி அந்த டாபிக்ல இருந்து ஏதோ பேச போறோம். ரிலேட்டட் டூ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. இந்த கேசவானந்த பாரதி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான கேஸ். 13 ஜட்ஜஸ் உட்கார்ந்து டிசைட் பண்றாங்க இந்த கேஸ. ஸோ அமெண்ட்மென்ட் டு த கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த டாக்குமெண்ட். இத அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அத அமெண்ட் பண்ண முடியாது. பார்லிமென்ட் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஃப்ரேம்வொர்க்க அமெண்ட் பண்ண முடியாது. இப்ப பேசிக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னது? இப்ப இந்தியா வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க செக்யூலர்ன்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் அது செக்யூலர் கண்ட்ரி தான். இங்க எல்லாருமே இருக்கோம். சரி, இப்ப இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக் இது 2மே நம்மளோட ஒரு பேசிக் நேச்சர். இப்ப இது இல்லன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு வந்து ரிபப்ளிக்ன்ற வார்த்தைய ரிமூவ் பண்ணிரலாமா? டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தைய ரிமூவ் பண்ணினா கூட, இந்த கண்ட்ரி இப்படித்தான் இருக்கு. சோ பேசிக் ஃப்ரேம்வொர்க் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கண்ட்ரி எப்படி இருக்கோ, அதுல எந்த மாற்றமும் நம்ம கொண்டு வரக்கூடாது. அதுல ஒரு அமெண்ட்மென்ட்ட நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப செக்யூலர்ங்கிற வார்த்தைய நடுவுல தான் நம்ம இன்சர்ட் பண்றோம். ஏன்? இது செக்யூலர் நேச்சரா இருக்கு. பேசிக் இப்படிதான் இருக்கு. அப்போ அந்த அமெண்ட்மென்ட் கொண்டு வரது கரெக்ட். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு செக்யூலர்ங்கிற வார்த்தைய ரிமூவ் பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்க்கு நம்ம பேசுறோம். அப்படி நம்ம நாடு இல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு இஷ்யூ வரும்போது தான் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போம்போது தி கோர்ட் சேஸ் பார்லிமென்ட் பேசிக் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த டாக்குமெண்ட்ட அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு வியூ சொல்லிடுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்திருக்கும்? பார்லிமென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஜுடிஷியரிக்கும் ஆம், நம்மளோட கவர்மெண்ட் அந்த டைம்ல இந்த கேஸ் நடந்த டைம்ல இந்திரா காந்தி வந்து மினிஸ்டரா இருக்காங்க. அந்த டைம் கவர்மெண்ட்ல வந்து ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டே இருக்கு. நான் கோர்ட் இது சொன்னோம். கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பண்றத இது பண்ணக்கூடாது. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு கோர்ட் ஒரு ஒப்பீனியன் சொல்லும். இப்ப நீ பெருசா, நான் பெருசாங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. சோ இதோட ஒரு அவுட்கம் தான் இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல இப்படி சொல்லிட்டாங்க. பேசிக் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த டாக்குமெண்ட்ட சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது 1973ல. அடுத்து கோலக்நாத் கேஸ். இதுக்கு முன்னாடி 1967ல நடக்குது இந்த கேஸ். கோலக்நாத் வாஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்.
இந்த கேஸ்ல வந்து அபெக்ஸ் கோர்ட், அதாவது நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் could not curtail the fundamental rights guaranteed under constitution. So ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் ரைட் டு ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆர்டிகிள் 21ல இது பேசுறோம், ரைட் டு லைஃப் இதெல்லாமே. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்ட் 3, ஆர்டிகிள் 12 இருந்து 35 வரைக்கும். ஸோ இதுக்குள்ள கேரண்டியா இருக்கிற ரைட்டை வந்து பார்லிமெண்ட் வந்து எந்த சமயத்திலையும் கர்டைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வியூ சொல்லியிருக்காங்க. இந்த கோலக்நாத் கேஸ்ல அபெக்ஸ் கோர்ட் டிசைடட். ஓகே, இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சிக்ரி அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். அதுலயும் அப்படி 3வது லைன் பார்த்தீங்கன்னா சோவரினிட்டி ஆஃப் த கண்ட்ரி, இட் இஸ் ஒரு சுயாட்சி உடைய ஒரு நாடு. நம்மளோட சட்டத்திட்டங்கள், நம்ம நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வேற நாட்டுக்காரங்க வந்து எதுவுமே சொல்லல. நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணும், இந்த சட்டத்திட்டங்கள் இதெல்லாமே நம்மளே வச்சுக்கிறோம். இப்ப நம்ம இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்ற நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில நாடு வந்து சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுது, சில நாடு சாவரனிட்டி ஆஃப் த கண்ட்ரி ஃபாலோ பண்றாங்க. நம்ம நாடு ரெண்டுக்கும் நடுவுல அப்படியே நம்ம டிராவல் பண்றோம். வி ஆர் சுப்ரீம் கான்ஸ்டியூஷன் அண்ட் சாவரன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு ஜனநாயக குடியரசு நாடு. அது நமக்கு தெரியும். எப்படி நம்மளோட லீடர்ஸை நம்ம சூஸ் பண்றோம், நம்ம சூஸ் பண்ண லீடர்ஸ் எப்படி நமக்கான பிரசிடென்ட் எப்படி அவங்க சூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், செக்யூலர் அண்ட் ஃபெடரல் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கண்ட்ரி என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா நம்ம ஒரு யூனிட்டரி ஃபீச்சர், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, எல்லாமே சேர்ந்து ஒரு நாடா நம்ம இருக்கோம். இது நம்மளோட ஒரு கேரக்டர் ஆஃப் அவர் அரசியலமைப்பு. நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர். லெஜிஸ்லேச்சர் அதோட வேலையை செய்யணும், எக்ஸிக்யூட்டிவ் அதோட வேலையை செய்யணும், ஜுடிஷியரி அதோட வேலையை செய்யணும். இவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த இடத்துல. ஆனா அவங்க அவங்களோட எல்லை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க 3 பேரும் ஒன்னாதான் வேலை செய்வாங்க. ஏன்? ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி. டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் செக்யூர்டு பை வேரியஸ் ஃப்ரீடம். என்னங்கெல்லாம் நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம்? ஆர்டிகல் 21ல சொல்றோம், ரைட் டு லைஃப் சொல்றோம், ரைட் டு ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ரைட் அப்படிங்கும் போது இந்த இடத்துல எதை பத்தி, பிசிக்கல் ரைட்டை பத்தி மட்டும் பேசல, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி இதை பத்தியுமே நம்ம பேசுறோம். ஸோ நிறைய ரைட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸை செக்யூர் பண்றோம். பார்ட் 3, 12 to 35, ஆர்டிகல் 12 to 35, பேசிக் ரைட்ஸ், ரைட் டு ஸ்பீச், ரைட் டு எக்ஸ்பிரஸ், இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். பேசிக் ரைட்ஸ், ஒரு ஹியூமனா பிறந்தோம்னா நமக்கு என்னென்ன ரைட் வேணும், ரைட் டு லிவ் இருக்கு. பார்ட் 4, இட் மேண்டேட்ஸ் த ஸ்டேட் டு பில்ட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். இது ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் பேசுறோம். வெல்ஃபேர் ஸ்டேட் ஒரு எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெமோக்ரஸி அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட் ஃபார் த பீப்புள். நெக்ஸ்ட், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இதுதான் பேசிக் எலமெண்ட், நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்க பேசிக் எலமெண்ட் இது. ஸோ இந்த நாடு நல்ல முறையில இருக்கணும், இந்த நாடும் நாட்டு மக்களும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம், எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த நாடு நல்லா இருக்கு. இத வியூ பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டார். பேசிக் எலமெண்ட்ஸ் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர். இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம். ரிவ்யூனா என்ன? நான் செஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா இருக்கா இல்லையான்னு இன்னொருத்தர் பாக்குறது. இப்ப ஏன் ஜுடிஷியல் ரிவ்யூ? ஸோ ஜுடிஷியரி இஸ் ரிவ்யூவிங் 3 ஆர்கன்ஸ் பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர்லாம் கரெக்டா இருக்கா? நம்ம வந்து சோவரின் கண்ட்ரியா இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம்னு சொல்றோம்.
அப்ப கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள தான் இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறத யார் பார்க்குறா? ஜுடிஷியரி பார்க்கும். ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். மீதி 2 ஆர்கனும் ஆர்கன்னா இங்க யாரு? எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இப்ப ஜுடிஷியரி வந்து எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சரும் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா பண்றாங்களா? அப்படின்னு பார்க்குறாங்க. எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆகுது. அப்போ இந்த எலிமெண்ட் ஆஃப் த இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா? பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர் எங்கேயோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஜுடிஷியரி வில் கம் அண்ட் சே இட்ஸ் வியூ. பாயிண்ட் சொல்லும். இது பண்ணக்கூடாது. இது தப்பு. அப்படின்னு சொல்லுவாங்க. தே வில் ரிவ்யூ. இந்த இடம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, தே வில் கம் அண்ட் சே. தே வில் ரிவ்யூ. எதுக்கு ரிவ்யூ பண்றாங்க? டு என்ஷூர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்ஷனரீஸ். கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்ஷனரீஸ் என்னென்ன? ஜுடிஷியரி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்ஷனரி. எக்ஸிகியூட்டிவ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்ஷனரி. லெஜிஸ்லேச்சர் இவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்குன்னு சொல்ல லிமிட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கும். ஜுடிஷியரி மட்டும்தான் இதை பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. எக்ஸிகியூட்டிவும் ஜுடிஷியரிக்கு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேச்சர்லயும் வரும். ஸோ எல்லாருமே தனித்தனியா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து தான் வேலை செய்றாங்க. Judicial review is taken away. If judicial review is taken away, it would render fundamental rights meaningless and futile. இப்ப இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒண்ணு கான்செப்டே இல்ல. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. இப்ப இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவே தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயே இல்ல. இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஜுடிஷியரி should not review அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பண்ணவே கூடாது. ஜுடிஷியரிக்கு அந்த பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா? இந்த எலிமெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சருக்கான பேசிக் நீட்ஸ் என்னென்ன அப்படின்லாம் சொல்றோம்ல. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இது எல்லாமே வந்து என்ன ஆகுது? ஒரு மீனிங்லெஸ்ஸா பயனற்றதா ஒரு வீணான ஒரு செயலா ஆயிடுது. அது சும்மா எதுக்கு வச்சுக்கிட்டு? பேருக்கு ஒண்ணு இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? அப்படிங்கிற மாரி கான்செப்ட் போயிடும். சோ ஜுடிஷியல் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க இந்த பேசேஜ்ல. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 368 என்ன சொல்லுது? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அமெண்ட்மெண்ட் பி இனிஷியேட்டட் ஒன்லி பை இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பில். பார்லிமெண்டோட 2 ஹவுஸ்லயும் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 2 ஹவுஸ்லயும் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் voting. அப்போ 2 ஹவுஸ்லயும் அந்த பில்ல வைக்கணும். 2 ஹவுஸ் முன்னாடியும் அந்த பில்ல சப்மிட் பண்ணிருவாங்க. இந்த 2 ஹவுஸ்லயும் இன்னைக்கு நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னா அங்க இருக்கிற பீப்புள் அத ஃபுல் மெம்பர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஃபுல் 100% பிரசன்ட் இருக்குமானா இருக்காது. பட் நமக்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. லோயர் ஹவுஸ்ல, அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல. சோ இந்த 2 ஹவுஸ்லயும் வைக்கிறாங்க. வைக்கிற அன்னைக்கு யாரெல்லாம் பிரசன்ட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்ல மெஜாரிட்டி இருக்கணும். சரியா? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஷுட் சே எஸ். அந்த பில்லுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த பில்ல பிரசிடென்ட்க்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அதுக்கப்புறம்? ஓகேன்னு அவர் அசென்ட் குடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பில் எதுக்கான அமெண்ட்மெண்ட் எதுக்காக கொண்டு வர்றாங்களோ அந்த பில்லோட டெர்ம்ஸ்ல என்ன இருக்கோ அதுபடி அந்த அமெண்ட்மெண்ட்ட கேரி அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பிரசிடென்ட் அசென்ட் கொண்டு வராங்கல்ல இந்த டைம்ல என்ன ஆகணும் அப்படின்னா வெறும் பார்லிமெண்டோட அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ல வச்சா போதுமானா பத்தாது. லெஜிஸ்லேச்சரும் அதை ராட்டிஃபை பண்ணணும். 1/2 of the state should pass resolution to adopt the bill. லெஜிஸ்லேச்சர் முன்னாடி அவங்க வச்சு 1/2 of the state by resolution they should say இந்த பில் பாஸ் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லணும். இந்த டைம்ல பிரசிடென்ட் கிட்ட அந்த பில் போகும். இங்க பேரலா நடக்குது. ஸ்டேட்ல ஓகேன்னு சொல்லணும். அப்படியே சைடுல அந்த டைம்ல அங்க என்ன பண்றாங்க? 2 ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல வச்சு மெஜாரிட்டி ஓட் பண்ணி
ஓகேன்னு ஆனதுக்கு அப்புறமா நான் இப்பதான் வந்து எங்க கொண்டு போறாங்க, பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் பிரசிடென்ட் ஓகேன்னு சொன்னாருன்னா அமெண்ட்மெண்ட் கேரி அவுட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் இந்த பேசேஜ்ல பேசியிருக்கிறது. இப்போ அதுல இருக்க questions பார்க்கலாம். In the year 2023, a controversial proposal for a constitutional amendment is brought before the Indian Parliament. ஒரு controversial proposalன்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது. The proposed amendment seeks to abolish the fundamental right to freedom of speech and expression guaranteed under Part 3. ஸோ இந்த பேசேஜ்ல இவ்வளவு நேரம் பார்த்ததுல நமக்கு என்ன தெரிஞ்சது? ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? Several citizens and legal experts are concerned that this right may violate the doctrine of basic structure as established in Keshavanand Bharati. In this context, what could be the possible outcome if the amendment is passed? If this amendment is passed, it violates the basic structure. Specifically, dignity of the individual secured by various freedoms and basic rights in Part 3. இது எந்த பேசேஜ்ல வந்துருச்சு? இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே வந்துருச்சு. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? The amendment will be upheld as constitutional since Parliament has power to amend. இங்க அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டையும் கொடுக்கல. இந்த அமெண்ட்மெண்ட் சரியானதுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லிரும். ஏன்னா ஆர்டிகல் 368 அப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு. ஆர்டிகல் 368ல ஒரு பெரிய ப்ரொசீஜரே சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கொடுத்திருக்க கொஸ்டினோட பேசேஜ் இப்ப நான் வாசிச்ச இந்த குட்டி பேராகிராஃப், இந்த குட்டி கதையில அவங்க கேட்டிருக்கிற ஒரு சின்ன இதுல அந்த கான்செப்டே நம்ம பேசல. சோ இது நம்ம பேச வேணாம். The amendment will be referred to a 13 judge constitution bench to determine if it violates. அந்த 13 bench கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்ல பண்ணாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இத வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 13 பேர் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை எங்கேயுமே சொல்லல. 13 பீப்புளுக்கு 13 ஜட்ஜஸுக்கு அதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே பேசல நம்ம. The amendment will be considered valid, but it need approval of the president. இந்த அமெண்ட்மெண்ட் வேலிட் தான், ஆனா அதை வேலிடேட் பண்ணறதுக்கு பிரசிடென்ட் அண்ட் மெஜாரிட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் இங்க என்ன கொடுக்குறாங்க? கொஸ்டின் என்ன? வாட் குட் பி த பாசிபிள் அவுட்கம் இஃப் த அமெண்ட்மெண்ட் இஸ் பாஸ்ட்? அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆனா என்ன அவுட்கம்? அவ்வளவுதான் கொஸ்டின். இது எப்படி பண்ணணும், யாருக்கிட்ட பண்ணணும் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இது சரியா தப்பான்லாம் கேட்கல. அவுட்கம் என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். அவுட்கம் என்னக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? இட் வயலேட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர். பேராகிராஃப் 1ல இப்ப நம்ம வாசிச்ச இந்த கொஸ்டினுக்கு அசோசியேட்டான பேராகிராஃப் பேசேஜ்ல பேரா 1ல இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். இதுல in the year 2023, the Indian Parliament introduces a constitutional amendment that aims to change the federal structure of the country. இந்தியன் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம நாடு வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இட்ஸ் அ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் ஹேஸ் யூனிட்டரி ஃபீச்சர்னு நான் சொன்னேன் பேசும்போது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றதுக்குன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. The proposed amendment grants the union government significant powers to supersede state law. அப்போ இங்க என்ன சொல்லுது? இந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன கொடுக்குது? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லாவை சூப்பர்சீட் பண்றதுக்கு ஒரு பவர் கொடுக்குது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் டைரக்ட்லி இன்டர்வீன் இன் த மேட்டர்ஸ் that were previously under exclusive jurisdiction of the state. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு 3 சொல்வாங்க, 3 லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல என்ன வரலாம்? மைன்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்ல வந்துரும். யூனியன் கவர்மெண்ட் will have full power.
ஒரு இடத்துல நம்ம ஒரு மைன்ஸ் சுரங்கம் பண்ணணும், மினரல்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து இந்திய நாட்டோடைய அ சொத்து. அது ஒரு ஸ்டேட்டுக்கானது கிடையாது. அது ஒரு நாட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூனியன் கவர்ன்மென்ட்டோட வேணும். ஸ்டேட் கவர்ன்மென்ட் என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டேட்ல என்னலாம் இருக்கு? அதுக்கான பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். இப்ப இந்த கன்கரன்ட் லிஸ்ட் இதுல போத் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் வில் ஹேவ் அ சே இன் தட். இந்த லிஸ்ட் பத்தி எதுல பேசுறோம் அப்படின்னா, 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த 3 லிஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம். ஒவ்வொரு லிஸ்ட்லயுமே நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எது எதுக்குள்ள வரும், வராது அப்படிங்கிறதெல்லாம். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப யூனியன் லிஸ்ட்ல வந்து இந்த மைன்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கணும். அந்த மாரி டிஃபென்ஸ், ஆ ஆர்மி, அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடா இருக்க எல்லாமே. இ இதெல்லாமே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, வார், பீஸ், சிட்டிசன்ஷிப், நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஷிப் நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க. சிட்டிசன்ஷிப், நேச்சுரலைசேஷன், ஏலியன்ஸ் இவங்கள பத்தின ஒரு முடிவெடுக்கிறது, இதெல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்ல வந்துரும். சரி அப்ப ஸ்டேட் லிஸ்ட்ல என்னலாம் வரும்? போலீஸ். நம்ம அங்க ஆர்மின்னு சொன்னோம். நம்ம இந்தியன் ஆர்மி. யூனியன் லிஸ்ட்ல சொன்னோம். அப்ப எங்க போலீஸ், ஹை கோர்ட், நம்மளோட பிரிசனர்ஸ், ரெஃபர்மேட்டரிஸ் எப்படி இருக்கணும்? நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட், நம்ம நம்ம ஸ்டேட்ல இருக்க இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், நீர்நிலைகள் இதெல்லாமே வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வச்சு பேசுவோம். கன்கரன்ட் லிஸ்ட் வேர் போத் ஆஃப் தெம் வில் ஹேவ் அ சே. லா அமெண்ட் பண்றதுல. இப்ப கிரிமினல் லா. இப்ப இந்த ஸ்டேட்ல இருக்க பிரிசனர அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்ப 2 ஸ்டேட்டும் பேசுவாங்க. யூனியன் கவர்ன்மெண்ட் வில் ஹேவ் அ சே. த லா ஆன் மேரேஜ், டிவோர்ஸ் இத பத்தி பேசுறது. ட்ரஸ்ட், சொசைட்டி இதெல்லாம் ஃபார்ம் பண்றது. கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ஃபாரஸ்ட், எஜுகேஷன், இந்த ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டட் டு லீகல் அண்ட் மெடிக்கல் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறதுல வந்து 2 பேருக்குமே போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வில் ஹேவ் அ சே. அதாவது ஒரு ஜாயிண்டான ஒரு 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 டொமைன். இந்த இடத்துல யூனியன் அண்ட் ஸ்டேட் தே வில் பி ஹேவிங் தேர் சே இன் த கன்கரன்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே. சோ இப்ப இங்க என்ன பண்றாங்க? ஸ்டேட்டுக்கு இருக்கிற பவர சென்ட்ரல் வந்து சூப்பர்சீட் பண்ணிரும். ஒரு நான் சொன்னேன் இல்லையா? அந்த லிஸ்ட்ல போலீஸ் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி இந்தியன் ஆர்மி வந்து யூனியன் கவர்ன்மென்ட் கீழ வருது. இப்போ இந்த போலீஸ் அப்படிங்கிறதையும் யூனியன் கவர்ன்மென்ட் எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது தப்பா சரியானா ஒரு ஸ்டேட்ட கவர்ன் பண்றது ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட பவர்ஸ். அத அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் அப்படி சொல்லல இந்த இடத்துலயுமே. So legal experts argue that this amendment may violate the basic structure doctrine. How would judiciary approach this situation? So legal experts எல்லாம் இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு சாய்ஸா பார்ப்போம். எது பாசிபிள் கரெக்ட் ஆன்சரா இருக்கும் நம்ம நீங்க சொல்றோம். The judiciary will not intervene as long as the amendment is ratified by 2/3 மெஜாரிட்டி. இப்ப எங்கேயாவது இந்த பேசேஜ்ல படிக்கும்போது எல்லாம் பில் எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் மெஜாரிட்டி இப்படி போனாதான் இன்டர்வீன் பண்ணணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணணும் இப்படி பேசவே இல்ல. சோ இத பத்தி பார்க்க வேண்டாம். இந்த எந்த மேட்டர் வந்தாலும் இது 13 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அனுப்பணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஏதோ ஒரு கேஸ் அந்த பர்ட்டிகுலர் கேஸுக்கு 13 ஜட்ஜஸ் உட்கார்ந்து டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டோம். மேண்டேட் பண்ணல எந்த இடத்துலயும் 13 ஜட்ஜஸ்ன்னு. 6 ஜட்ஜஸ் இருக்கலாம். 6 இருக்க முடியாது. சாரி. எப்பவுமே டிசைட் பண்ணும்போது ஆட் நம்பர்ஸ்ல இருக்கணும். சோ 7 பேர் இருந்திருக்கலாம், 11 பேர் இருந்திருக்கலாம். இங்க 13 பேரு. இந்த கேஸ்ல இருந்தாங்கன்னு தான் சொன்னாங்க. எதுல? கேசவானந்த பாரதியில. எல்லா இடத்துலயும் 13 ஜட்ஜ் இருக்கணும்னு இவங்க சொல்லவே இல்ல எங்கேயுமே. சோ செகண்டும் வராது. 3 தி ஜுடிஷியரி வில் டிக்ளேர் தி அமெண்ட்மென்ட் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். கண்டிப்பா. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர வயலேட் பண்ணா அது அன்கான்ஸ்டிடியூஷனல். ஏன்? செக்ஸ் அண்ட் பேலன்ஸ நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டோம் நம்ம. சோ இது ஒரு கரெக்ட்டான ஆன்சர். The judiciary will ask the president to veto the amendment. President veto power அப்படிங்கிறது எல்லாமே ஜுடிஷியரி போய் பிரசிடென்ட்ட நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லாது. ஏன்? ஏன்னா இந்த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்ன்மென்ட் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி எல்லாமே இண்டிபெண்டன்ட் பட் இன்டர்டிபெண்டன்ட் அப்படிங்கறத நிறைய இடத்துல நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். So judiciary will not instruct the president
ஆஃப் அவர் கண்ட்ரி நீங்க வீட்டோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே சொல்லவும் கூடாது. ஸோ டியும் தப்பு. ஸோ ஏவும் தப்பு, பியும் தப்பு, டியும் தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. Next is the Indian Parliament passes a constitutional amendment that seeks to make the country a theocratic state with a specific religion as the official state religion. நம்மளோட கண்ட்ரி எங்க இந்தியன் கண்ட்ரி செக்யூலர்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த தியோக்ராட்டிக்னா என்ன? இரையச்சம் சார்ந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். திஸ் அமெண்ட்மெண்ட் இஸ் met வித் பப்ளிக் அவுட்க்ரை. இத கேட்டோன்னே இப்ப இந்தியால தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்னு சொல்லிட்டோம்ல, செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டோம், மத சார்பற்ற நாடு. நம்ம எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பழகி இருப்போம். எல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு கூக்குரல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. இதான் அவுட்க்ரை. வித் சிட்டிசன்ஸ் அண்ட் சிவில் ரைட் குரூப்ஸ் என்ஜிஓ இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஆர்கியூவிங் தட் இட் கோஸ் அகெயின்ஸ்ட் த செக்யூலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம நீ பேசிக்கே செக்யூலர் கண்ட்ரி, அதனால கான்ஸ்டிடியூஷனோட பேசிக்லயும் நம்ம சொல்லிட்டோம் இட்ஸ் செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டோம். அதை நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் வுட் பி த பாசிபிள் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஜுடிஷியரி. ஜுடிஷியரி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆன்சர். இப்ப பண்ணக்கூடாதுன்னு எந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். த ஜுடிஷியரி வில் uphold த அமெண்ட்மெண்ட் as valid. தப்பு பண்ணாது. இப்ப நம்ம பார்த்த பேசேஜுக்குள்ள இந்த கான்செப்டை ஃபிட் பண்ணி பார்க்கும்போது பண்ண முடியாது. த ஜுடிஷியரி வில் ரெஃப்யூஸ் டு ரிவ்யூ த அமெண்ட்மெண்ட் அப்படிலாம் சொல்லாது. எப்போல்லாம் வந்து பப்ளிக்கோட ரைட் ஸ்பாயில் ஆகுதோ அப்பெல்லாம் ஜுடிஷியரி, எப்ப பப்ளிக் அவுட்க்ரை ஆகுதோ ஜுடிஷியரி வில் கம் அண்ட் சே என்ன நடக்குது, என்ன லெஜிஸ்லேச்சர் பண்றீங்க, என்ன எக்ஸிக்யூட்டிவ் பண்றீங்க, என்ன பிரச்சனை. ஜுடிஷியரி வில் கம் அண்ட் சி, ஜுடிஷியரி வில் ரிவ்யூ. ஸோ செகண்டும் வராது. ரெஃப்யூஸ்லாம் பண்ண முடியாது, இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் த பேசேஜ் கிவன் the judiciary will declare the amendment unconstitutional, citing it violates secular and federal இது கரெக்டா வரும். அடுத்த பாயிண்டையும் பார்த்துடணும். the judiciary will refer the matter to president. இங்க பிரசிடென்ட் கிட்ட பில்லு போச்சு, இதெல்லாம் ஜுடிஷியரி எல்லாம் ரெஃபர் பண்ணாது எதையுமே. உன்னோட என்னது லெஜிஸ்லேச்சர் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, எக்ஸிக்யூட்டிவ் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, ஆனா கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா எதையும் பண்ணாதீங்க. இதை செக் பண்றதுக்கு தான் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி அதோட எல்லை என்னன்னு தெரியும், அதுக்குள்ள ஜுடிஷியரி இருக்கும். So, இதுல possible correct answer C. Next, the Indian Parliament proposes an amendment to revise the retirement age of Supreme Court judges from 65 to 68. So, Parliament வந்து ஒரு amendment retirement judges age இத்தனை வருஷம் மாத்தணும் அப்படின்ட்டு. The purpose is to ensure that experienced judges can continue to serve on the bench and contribute their expertise for a longer duration. Citizens and legal expert agrees that this amendment does not violate the doctrine of basic structure. However, how could the judiciary likely to respond to this amendment? இப்ப ஜுடிஷியரி இதுக்கு எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. என்ன ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை மாத்தி வைக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுனால பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் மாற போறது இல்லை அப்படிங்கிறதும் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ ஜுடிஷியரி இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? இந்த அமெண்ட்மெண்ட் ஏன் கொண்டு வரணும்னு ஒரு காரணமும் சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் பெஞ்ச்ல இருந்து கொஞ்சம் நாட்டுக்கு சர்வ் பண்ணட்டும் லாங்கர் டியூரேஷன்ல அப்படிங்கிறது அவங்க ஒப்பீனியன். ஸோ ஹவு ஜுடிஷியரி வில் ரெஸ்பாண்ட் டு இட்? ஒவ்வொரு ஆன்சரா பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. The judiciary will declare the amendment as unconstitutional, citing that it interferes with the demarcation of power between legislature, executive and judiciary. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்ல முடியுமானா இங்கே சொல்லிட்டாங்க முடியாது, ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வயலேட் பண்ணலன்னு சிட்டிசன்ஸும் சொல்லிட்டாங்க, லீகல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வராது. will uphold the amendment as valid. இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணது வேலிட் தான். ஆனா இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தாங்க? மெஜாரிட்டி ஹவுஸ்ல வைக்கணும், மெஜாரிட்டி வரணும், அதுக்கப்புறம் இந்த மீன் டைம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் இருக்கணும், பிரசிடென்ட் கிட்ட வச்சு அக்சென்ட் வாங்கி ஆஸ் பர் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த பில் இருக்கோ அதை வந்து பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியரி வில் நாட் இன்டர்வின், stating that matters related to retirement age of judges are within the exclusive domain of parliament. இந்த கான்செப்ட் இங்க எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. இங்க என்ன சொல்றாங்க, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. The judiciary will refer matter to இந்த 13 பெஞ்சுக்கு போகணுங்கிறது எதுவுமே இந்த பேசேஜ்ல நம்ம பேசவே இல்லை. ஸோ இங்க இந்த பாசிபிள்
answer is the judiciary will uphold the amendment as valid as long as it is ratified by majority of state legislature. நடந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இட் இஸ் வேலிட். ஸோ த அமெண்ட்மெண்ட்டை வேலிடுன்னு சொல்லிடும், அவ்வளவுதான். இங்க வேலிடுன்னு சொல்றதுதான் ஆன்சர். மீதி கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நம்ம இந்த ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இப்ப கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ல எங்கேயாவது வந்திருக்கான்னு நம்ம பார்க்க தேவையில்லை. பட் இது பேசேஜ்ல இருக்கிறது. ஜுடிஷியரி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் இதுக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இது அன்கான்ஸ்டியூஷன் சொல்லாது. வேலிடு கரெக்டான ஆன்சர். நாட் இன்டர்வின், ஏன் இன்டர்வின் பண்ணக்கூடாது? இதுதான் வந்து ஒரு சிட்டிசன லீகல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம். இப்ப இவங்க நெகட்டிவா சொன்னாங்கன்னா இன்டர்வின் பண்ணும். அப்ப நாட் இன்டர்வின்ங்கிறது வராது இந்த இடத்துல. 13 கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சும் வராது. ஸோ இட் அப்ஹோல்ட்ஸ், என்ன சொல்லும் ஜுடிஷியரி? இட் அப்ஹோல்ட்ஸ், இட் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். In 2023, Indian Parliament proposes an amendment to a new fundamental right guaranteeing the right to clean and healthy environment. அப்ப இந்த ரைட் டு கிளீன் அண்ட் ஹெல்தி என்விரான்மெண்ட் எங்க வருது? ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். இட் இன்க்ளூட்ஸ் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருச்சு கோர்ட். ஸோ அதுல ஒண்ணுதான் கிளீன் அண்ட் ஹெல்தி என்விரான்மெண்ட். தி சிட்டிசன் அண்ட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சப்போர்ட்டட் திஸ் அமெண்ட்மெண்ட். ஏன்னா வேர்ல்டே வந்து ஒரு குளோபல் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாதான் எர்த் ஸ்டெபிளா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு ஹியூமன் லைஃபும் அதர் லிவிங் திங்ஸும் இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ சஸ்டைனபிலிட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இதெல்லாம் பத்தி உலகளாவிய அளவுல பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஜுடிஷியரி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும்? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் கரெக்ட். இப்ப எஸ்ங்கிறதா ஆன்சர். இதுல எது எஸ்ன்னு வருது? தி ஜுடிஷியரி வில் டிக்ளேர் அன்கான்ஸ்டியூஷனல் தப்பு, வில் அப்ஹோல்ட் த அமெண்ட்மெண்ட் கரெக்ட். ஃபண்டமெண்டல் ரைட்னு பேசிட்டாங்க அப்படின்னாலே அது கரெக்டா தப்பா அப்படின்னு ஜுடிஷியரி பார்க்கும். ஸோ நாட் இன்டர்வினா வராது, திருப்பி அன்கான்ஸ்டியூஷனல் வருது, இதுவும் வராது. ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் in 2023 the Indian Parliament proposes an amendment to restructure the composition and function of National Human Rights Commission. The proposed amendment aims to strengthen the NHRC's autonomy and expands its powers to address human rights violation effectively. பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசுறோம், ஹியூமன் ரைட்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்றோம், நிறைய இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அண்ட் கன்வென்ஷன்ல நம்ம சைன் பண்ணியிருக்கோம் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு பவர் கொடுக்குறாங்க, அட்டானமி, தனித்துவமா. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் டக்குன்னு இன்டர்ஃபியர் ஆகி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுக்கான அட்டானமி, தனித்துவமான ஒரு தன்மையை கொடுக்கறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க. சிட்டிசன்ஸ் எல்லாமே என்ன நினைச்சிட்டாங்க? தே ஹாவ் கிவன் அன் ஒப்பீனியன், திஸ் அமெண்ட்மெண்ட் டஸ் நாட் வயலேட் த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல. How would judiciary likely to respond? Judiciary will agree. இதான் ஆன்சர். இந்த நாள்ல எது கரெக்ட் ஆன்சர்னு இப்ப பார்ப்போம். ஜுடிஷியரி வில் டிக்ளேர் அமெண்ட்மெண்ட் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், தப்பு. ஜுடிஷியரி அப்படி பண்ணாது. வில் அப்ஹோல்ட் த அமெண்ட்மெண்ட் அஸ் வேலிட், கரெக்ட். வேலிட் அப்ஹோல்டு பண்ணும். வில் நாட் இன்டர்வின், கண்டிப்பா இன்டர்வின் பண்ணும். ஏன் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பேசும்போது ஹியூமனோட ரைட்ஸ், இந்த ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு கமிஷன், அந்த கமிஷனோட அட்டானமி அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் தான் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அப்போ கண்டிப்பா ஜுடிஷியரி வில் ரிவ்யூ ஹவு த பார்லிமெண்ட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வாட் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது. இட் வில் இன்டர்வியூ, எந்த ஃபார்ம்ல? ரிவ்யூ ஃபார்ம்ல இட் வில் இன்டர்வீன். The judiciary will declare the amendment as unconstitutional. இது வராது. It is constitutionally valid. So the correct answer is B. Will uphold the amendment as valid.